வணக்கம் சொந்தங்களே. அப்ப இன்றைய நிகழ்வுல உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எப்படியான நன்மையை செய்திருக்கிறது அல்லது தமிழ் மக்களை ஓரம் கட்டி இருக்கிறதா என்கின்ற மிக பெரும் சந்தேகம் வடக்கு கிழக்கு வாழ் மக்கள் மத்தியிலே, வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த சந்தேகம் எழுந்திருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அல்லது புயல் காரணமாக தமிழ் மக்கள் மிக பெரும் அவலத்தை சந்தித்திருந்தார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே முழங்காலுக்கு மேல் தண்ணி அல்லது இடுப்பளவு தண்ணி அல்லது நெஞ்சுப்பட்ட தண்ணி இப்படியும் சொல்லி பல இடங்களில் யாழ்ப்பாணத்தில் அந்த அவலையில், யாழ்ப்பாணம் மட்டுமல்ல வடகிழக்குல குறிப்பாக யாழ்ப்பாணம் கிள்ளச்சி மாவட்டங்களில் அந்த காட்சியை அல்லது அந்த சம்பவத்தை அல்லது அந்த விஷயத்தை நேரடியாக போய் பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அந்த மக்களுடைய அவலங்களை, கவலைகளை, வேதனைகளை, சுமைகளை எல்லாவற்றையும் அறிந்தவன் என்ற வகையிலே அந்த விஷயத்தை நேரடியாக ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியவர்கள் என்ற வகையிலே அந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. சரி, இருந்த போதிலும் இந்த விஷயத்திலே அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மக்களுக்கு எப்படியான உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்கின்ற விஷயம் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூடவே உங்களுக்கு தெரியும், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அதாவது அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய தலைமையிலான அல்லது அவருடைய கட்சியைச் சேர்ந்த தேர்தல் காலங்களே அந்த கட்சிக்கு மிக எழுச்சிகரமாக சில வாக்குறுதிகளை வழங்கி அந்த கட்சிக்காக ஆதரவு தெரிவித்த ரஜீவன் அவர்கள் இந்த மக்களுக்கு எதனை சாதித்தார் என்கின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக எழுந்திருக்கு. அதற்காக அவரை பழி வாங்க வேண்டும் என்றோ அல்லது அவரை ஓரம் கட்ட வேண்டும் என்றோ குற்றம் சுமத்த வேண்டும் என்றோ அதற்கான பதிவல்ல. இது யதார்த்தமாக உண்மை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்கான பதிவாக இருக்கிறது. சரி, ஏன் ரஜீவன் என்பவர் இதிலே முன்வைக்கப்படுகிறார் என்கின்ற விஷயம் முக்கியமானது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் தன்னுடைய லயன்ஸ் கழகத்தின் ஊடாக சில உதவிகளை, சிறிய சிறிய உதவிகளை செய்திருக்கிறார். இது நிச்சயமாக பாராட்டப்படக்கூடிய விஷயம். இருந்தாலும் கட்சி சார்ந்து அந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த மக்களுக்கு சரியான ஒரு நடவடிக்கை அல்லது அந்த அரசாங்கத்தின் ஊடாக சரியான நலத்திட்டங்கள் அல்லது வாழ்வாதார திட்டங்கள் அல்லது அவதை உறுகின்ற அந்த மக்களுக்கான நிவாரணங்கள் சரியான முறையை வழங்கப்படவில்லை என்பது மறுதளிக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. புலம்பெயர் தேசங்களிலே வாழ்கின்ற, அதாவது இந்த நாட்டிலே வாழக்கூடிய எங்களுடைய உறவுகள் அல்லது வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் அல்லது தொழிலதிபர்கள் அல்லது சமூக செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லி பலராலும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பரிகாரங்கள் அல்லது நிவாரணங்கள், உலர்ணவு பொதிகள் சொல்லி வழங்கப்படுகிறது. இந்த வகையிலே அர்ச்சுனா அவர்கள், ரஜீவன் அவர்கள், இன்னும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெள்ளம் முடிந்த பின்னர் அல்லது குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளுக்கு போய் பார்வையிடுகிறார்களே தவிர இக்கட்டான காலப்பகுதியிலே அல்லது அந்த இக்கட்டான சூழலிலே எவரும் செல்லவில்லை, அந்த மக்களை பார்வையிடவில்லை என்பது மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு வேதனையான சம்பவமாக இருக்கிறது. இருந்த போதிலும் மக்கள் நம்பி வாக்களித்த கட்சி அல்லது மக்கள் நம்பி வாக்களித்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை புறந்தள்ளி விட்டார்களோ அல்லது ஓரங்கட்டி விட்டார்களோ அல்லது அவர்கள் எங்களுக்கு தந்த வாக்குறுதிகளை இனி எதிர்வரும் காலங்களிலே செய்ய மாட்டார்களோ என்கின்ற மிக பெரும் கேள்வி மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது. இதுவும் பொதுவாக அந்த அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்து எழுத்திருக்கின்ற ஒரு அதிருப்திகரமான செய்தியாக இந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த அரசாங்கத்துக்கு தங்களுடைய வடபகுதி மக்கள் தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்கிய மக்களுக்கு கரம் கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பும் கடமையும் இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த மக்களுடைய ஆதரவை பெற்று அல்லது தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த உதவி திட்டங்களும் நிச்சயமாக அந்த மக்களுக்கு போய் சேர்வதனூடாக அந்த அரசாங்கம் இன்னும் பலப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த நிலைமை மாறி இன்று மக்கள் ஒரு அச்சத்தின் காரணமாக அல்லது வேதனையின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இந்த தொகுப்பை பொறுத்தவரையிலே இந்த தொகுப்பினூடாக உண்மையை சொல்லியிருக்கிறோம், உள்ளதை சொல்லியிருக்கிறோம், நடந்ததை சொல்லியிருக்கிறோம், நடந்து கொண்டு இருப்பவற்றை சொல்லியிருக்கிறோம். நல்லது சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.